நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, வருமானம் குறையக்கூடிய காலம். தொழில், வேலை எதுவாக இருந்தாலும் சரி. அது என்ன சார், வேலையில் எப்படி வருமானம் குறையும் அப்படின்னா, ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு போகிறீங்க. ஸோ அந்த இடத்துல வருமானம் அதிகமாக இருக்கும், சம்பளம் அதிகமாக கொடுக்குறேன்னு சொல்லி அந்த இடத்துக்கு போய் வருமானம் குறையிறது. ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் நிறைய ஏற்படுகிறது. ஸோ எந்த காலகட்டத்தில் வருமானம் குறையும்? வருமானங்கிறது நிறைய வழி இருக்குது. நம்ம தொழில் செய்யலாம், அல்லது சர்வீஸ் செக்டாரில் இருக்கலாம், வேலையில் இருக்கலாம். வேலையில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ரேர் இந்த வருமானம் குறையக்கூடிய காலங்கிறது கொஞ்சம் ரேர். ஆனால் தொழில்லையும் சர்வீஸ் செக்டார்லேயும் இருக்க ப்ரொஃபஷ்னலாக என்ன விஷயங்கள் பண்ணுறாங்க, இப்போ ஒரு ஆடிட்டரு, ஸோ இந்த மாதிரி லாயர், இந்த மாதிரியான ஒரு தொழிலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வருமானம் குறையக்கூடிய காலம் அப்படிங்கிறது ஒன்று. அது எந்த காலம் அப்படின்றத பார்க்கலாம். கோச்சாரத்தில் சனி மீது கேது வரக்கூடிய காலம். ஜாதகத்தில் ஒருவருடைய ஜாதகத்தில் சனி மீது கேது வரக்கூடிய காலம். அதற்கு அடுத்தது ஜனன காலத்தில் கேது மீது சனி வரக்கூடிய காலம். இது ரெண்டும் எப்பெல்லாம் மிங்கிள் ஆகுதோ அப்பெல்லாம் அவர்களுடைய வருமானம் குறையும், தொழில் நிலையும் மந்தமாகும். வருமானமும் குறையும், தொழில் நிலையும் மந்தமாகும். ஸோ இந்த காலகட்டம் வரும் பொழுது முன்னாடியே நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை சுய பரிசோதனையோ அல்லது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜோதிடர்கள்கிட்டையோ ஆலோசனை செய்து ஸோ அந்த காலகட்டத்தை எப்படி சரி செய்வது, என்ன ஏதாவது வழிபாட்டின் மூலமாகவோ அல்லது பரிகாரத்தின் மூலமாகவோ நீங்கள் சரி செய்து கொள்வது சாலச் சிறந்தது. ஸோ இந்த காலம் அப்படிங்கிறது எல்லாருமே சந்திக்கக்கூடியது தான். இப்போது ஒவ்வொரு 18 வருஷத்துக்கு ஒரு டைமும் இது நடக்கும். என்ன, கேது மீது சனி வர்றது, சனி மீது கேது வர்றதும் அதே ஒரு 18 வருஷத்துக்கு ஒரு டைம் கண்டிப்பாக இது நடந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ எந்த காலகட்டத்திலையும் இது மாறாது. அதே மாதிரி தொழில் மாற்றம் அல்லது வேலை மாற்றம் அப்படிங்கிறது ஒன்று நடக்கும் இல்லையா, அப்போது வருமானம் குறையும். ஒரு மனிதன் தன்னுடைய 29, 30 வயதை தொடும் பொழுது கண்டிப்பாக ஒரு வேலை மாற்றத்தையும் தொழில் மாற்றத்தையும் இடமாற்றத்தையும் சந்திக்கிறான் அப்படிங்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மை. இந்த காலகட்டத்தில் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த நேரத்தில் நீங்கள் வேலையை சேஞ்ச் பண்ணுறீங்க, ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அதற்கான வருமானம் கரெக்டாக இருக்கா, உங்களுடைய சம்பளமெல்லாம் சரியாக இருக்கா அப்படின்றத நீங்கள் ஒரு டைமுக்கு 2 டைம் செக் பண்ணிவிட்டு தான் நீங்கள் இந்த வேலையை விட்டு நீங்கள் வெளியில் போகணும். இதில் தான் நிறைய பேர் ரொம்ப அதிகமாக பாதிப்படைகிறாங்க. இந்த 29 வயது 30 வயதை தொடும் பொழுது வேலை மாற்றம் இடமாற்றம் ஏற்படும் பொழுது நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக அதை நீங்கள் ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ வருமானம் குறையக்கூடிய காலம் என்ன அப்படிங்கிறது உங்களுடைய சுயஜாதகத்தை பரிசோதனை பண்ணிக்கோங்க. பொதுவாக சொல்லக்கூடிய விஷயம் இதுதான். சனி கேது சம்பந்தப்படும் பொழுது தொழில் வியாபாரத்தின் மூலமாக வருமானம் குறையும். ஸோ இதற்கு என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வழிபாடு மட்டும்தான் மிகச்சிறந்த பரிகாரமாகவே சொல்லிகிட்ருக்கோம். ஸோ தேய்பிறை அஷ்டமி நாளில் பாருங்க, தேய்பிறை அஷ்டமி நாளில் கால பைரவரை தொடர்ந்து வழிபட்டு வரும் பொழுது இந்த பிரச்சனைகள்லேருந்து எளிதில் விடுபடலாம். காலபைரவர் எல்லா சிவ ஆலயங்கள்லேயும் காலபைரவர் இருப்பார். அது அஷ்டமி திதியில், அது தேய்பிறை பௌர்ணமிக்கு அடுத்து வரக்கூடிய அஷ்டமி திதியில் சிறப்பான பூஜைகள் எல்லா பைரவர் கோவில்கள்லேயும் எல்லா பைரவருடைய அந்த சன்னதியிலையும் சிறப்பான பூஜைகள் நடைபெறும். ஸோ இந்த பூஜைகளில் கலந்துட்டு நீங்கள் ஒவ்வொரு மாதமும் அந்த பூஜையில் கலந்துட்டு வரும் பொழுது இந்த பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் முழுமையாக விடுபடலாம்.